பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? குறிப்பா கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த இறைச்செய்தியை நாம் தியானிப்பதற்கு முன்பு இந்த செய்தியை நீங்க ஷேர் பண்ணுங்க. குறிப்பா நல்ல தியானம் பண்ணுங்க. அது நம்ம நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அன்னை மரியாள் இறை வார்த்தையை தியானித்து கொண்டு இருந்தாங்க. அதனாலதான் அந்த அம்மா வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதம். அதனால அந்த இறை வார்த்தையை நம்ம தியானிக்கணும். எப்படி தியானிக்கிறதுனா, சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு ஆண்டவரே இந்த வார்த்தையின் பிரகாரம் என்னை ஆசீர்வதின்னு சொல்லி அதை அசை போட்டுக்கிட்டே இருங்க. அது பேர் தான் தியானம். அதன் பிரகாரம் வாழ்வது தான் இறை வாழ்க்கை. சரிங்களா? நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, எண்ணம் ரொம்ப முக்கியமான ஒரு இறை செய்திங்க. ஒருவனுக்கு எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் வாழ்க்கை அமையும். எண்ணம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். லூசிபர் அலையின் தூதன் நல்லா இருந்தான். ஆனா அவன் எண்ணங்கள் தவறா போச்சு, சாத்தானா மாறிட்டான். இன்று என்னுடைய எண்ணங்கள்ல என்ன இருக்குதோ அதுதான் நடக்கும். ஏன்னா சாத்தான் என்னதான் வச்சு பிடிப்பான். பாருங்களேன், நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல 20வது வார்த்தை. நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 20வது வார்த்தை. நல்லாரின் சொற்கள் தூய வெள்ளிக்கு சமம், பொல்லாரின் எண்ணங்களோ பதருக்கு சமம். பாருங்க, பொல்லாரின் எண்ணங்கள். ஒரு சில பேர்லாம் எண்ணத்துல பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எண்ணம் ரொம்ப கேவலமா இருக்கும். நமக்கு பிடிக்காத ஆட்கள் ரோட்ல இந்த பக்கம் போறாங்களா, அந்த எண்ணம் அப்படியே உள்ளமும் எண்ணமும் ஒண்ணு சேர்ந்துக்கிற சொல்லும், இவளுக்கு ஒரு சாவு வருது இல்லையே. ஆனா வாய் சொல்லாது, உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும், என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும். இது அந்த மனிதருக்கு தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு தெரியும். இப்ப நம்ம தப்பிக்கவே முடியாது. அப்ப எண்ணங்கள் தூய்மையாக மாறணும், எண்ணங்கள் பரிசுத்தமா மாறணும். பாருங்க, பொல்லாரின் எண்ணங்களோ பதருக்கு சமம் கடவுள் சொல்லுகிறார். பதர்னா என்னது? கோதுமை அறுவடை பண்றோம், கோதுமையில நல்ல மணிகள் எல்லாமே கோதுமை, அதுல உமின்னு சொல்லி இருக்கும். பதர் அது ஒண்ணுமே இருக்காது, அதுல கோதுமை இருக்காது, அதான் பதர். நெல்லுல அப்படித்தான். நெல்லுல அறுவடை பண்ணுவாங்க, அதுல நிறைய கருக்கான்னு சொல்லுவாங்க, அது ஒண்ணுமே இருக்காது, பதர். அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சுட்டு எரிச்சிருவாங்க. அந்த பதரெல்லாம் வச்சு சுட்டு எரிச்சிருவாங்க. அதே போல பொல்லாரின் எண்ணங்கள் பதருக்கு சமம்னா அவங்க வாழ்க்கையும் நிச்சயமாய் ஆசீர்வாதம் இல்லாம கடவுளால் வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா மாறிவிடும். அதனால இந்த இறை செய்தி கேட்கிற நம்ம எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துவோம். எண்ணத்துல ஆண்டவரை கொண்டு வருவோம், எண்ணத்துல இறைவார்த்தை கொண்டு வருவோம், எண்ணத்துல பரிசுத்தை கொண்டு வருவோம். அப்படி நம் எண்ணங்கள் தூய்மையாக மாறும். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 15:26 அடுத்த வசனம் படிச்சு பாருங்களேன். தீயோரின் எண்ணங்களை ஆண்டவர் அருவருக்கிறார். பாத்தீங்களா? கடவுள் அருவருக்கிறார் தீயோரின் எண்ணங்களை. அப்ப இன்னைக்கு என்னோட எண்ணம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்களேன். என்னோட எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படித்தாங்க வாழ்க்கை. எண்ணங்களை சீரழிய விடவே கூடாது. ஒரு பாவம் செய்ய போறோம்னு சாத்தான் ஃபர்ஸ்ட் எண்ணத்துலதான் உட்காரும். ஒரு நல்ல மனம் மாறி வந்திருக்கிறாரு, நான் இனிமே சிகரெட்டே பிடிக்க மாட்டேன், இனிமே நான் தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாருன்னா சாத்தான் எண்ணத்துல போய் உட்கார்ந்துடும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம லைட்டா சிகரெட்டு கொஞ்சம் அடிச்சு பார்ப்போமே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லைட்டா ஒரு பீர் மட்டும் அடிச்சு பார்ப்போமேன்னு சொல்லி எண்ணத்துல உட்கார்ந்துச்சுன்னா நம்ம தப்பிக்கவே முடியாதுங்க. எண்ணத்துல சாத்தான் உட்கார்ந்துருச்சுன்னா நிச்சயம் பாவம் செஞ்சுதான் ஆகும். காரணம், எண்ணத்துல உட்கார்ந்துருச்சுன்னா அது செயல்ல வந்துடும். இப்படித்தான் ஆதாம் ஏவால அந்த சாத்தா எண்ணத்துலதான் உட்கார்ந்துருச்சு. பாருங்களேன், பைபிள்ல இந்த வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வார்த்தை. 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 3வது வார்த்தை. ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் எழுந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். எவ்வளவு வார்த்தையை பார்த்தீங்களா? ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு. அப்ப எண்ணத்தை எவன் சீரழிய விடுகிறானோ அவன் இயேசுவிடம் விளங்கிய தூய்மை நேர்மை ஒண்ணுமே இருக்கான்னு சொல்லிட்டார். அப்ப எண்ணத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
எண்ணம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறதோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் கூட இருப்பார். இந்த இறைச்செய்தி கேட்கிற உங்கள் எண்ணங்களை நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்கள் எண்ணத்தை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். உங்க எண்ணத்துல என்னெல்லாம் இருக்குது? வெறுப்பு, வைராக்கியம், ஒரு சில எண்ணங்கள்ல தவறான ஒரு தரிகெட்ட மாதிரியான துர்மாதிரியான வாழ்க்கை, இதெல்லாம் எடுத்துருங்க. எண்ணங்களை காத்து கொள்ளுங்கள். எண்ணம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையும் பரிசுத்தமா மாறும். எனவே இந்த நேரத்துல கண்களை மூடி நாம் செபிப்போம். மகா பரிசுத்தரன் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா இயேசுவே, இந்த இறைச்செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் தாமே தூய்மையான எண்ணங்களை கொடுங்க ஆண்டவரே. எண்ணத்தை நாங்கள் ஒருபோதும் அலைய விட்டு சீரழியை விட்டு ஏவாளை போல நாங்கள் விழுந்து விடாமல் இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் எண்ணங்கள் மீது கல்வாரி ரத்தம் ஊற்றப்படட்டும். கல்வாரி மலையில் சிலுவையில் உங்க உடம்புல வழிந்த பரிசுத்த ரத்தம் இந்த இறைச்செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எண்ணங்கள் ஊற்றப்பட்டு வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. உண்மை போல் நாங்களும் பரிசுத்த எண்ணத்தோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. உங்க கரத்துல எங்க எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.